வணக்கம் நண்பர்களே. கடந்த வீடியோவில் ரவுட்டிங் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இந்த ரவுட்டிங் பேஸ் பண்ணி இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் அண்டு அதோட ரூல்ஸ் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வேரியபிள்னா என்ன, அதோட ரூல்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அதாவது ரவுட்டிங் பேராமீட்டர்ஸ் தான் இங்கே வேரியபிள்ஸ் அண்ட் ரூல்ஸ்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸு அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்போர்ட்ஸில் ஏதாவது லைப்ரரினா எனக்கு புக்ஸ் இருக்குது, லைப்ரரியில் வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ்னால் இந்த இந்த என்னென்ன பேட் வேணும், என்னென்ன பால் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அது HTTP பேராமீட்டர்ஸ் அனுப்புறது. அதுதான் இங்கே வந்து வேரியபிளாக நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஹலோ குகன் கணேசன் இருக்குது. இந்த நேம் வந்து குகன் கணேசன்கிற நேம் வந்து குகன் மட்டும்தான் இருக்கணுமா? யாராவது அதாவது வெப்சைட்டில் லாகின் பண்ணாங்கன்னா, யார் லாகின் பண்ணுறாங்களோ அவங்களுடைய நேம் டிஸ்பிளே பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி செக் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுத்துறேன். இப்போ நேம்னா நேம் பார்க்குறதுக்கு வேரியபிள் மாதிரி இருக்குது. வேரியபிள் நேம் யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, இந்த நேம் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன், ஸ்லாஷ் ராஜா ராம் குகன் அப்படின்னு நேம் நான் வந்து கொடுத்துக்கிட்டே வரேன். அப்போ அந்த நேமை நம்ம என்ன பண்ணுறோம்னா கெட் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நேம் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ அப்போ இதை நான் இங்கே எப்படி டிஸ்பிளே பண்ணுறது, டாட் ஃபார்மேட். இது வந்து நம்ம வந்து பைத்தான் டுட்டோரியல்லே படிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பைத்தான் டுட்டோரியலில் இந்த ஸ்ட்ரிங் மெத்தட்ஸில் ஃபார்மேட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, நேம் அப்படிங்கிற இந்த இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், ஹலோ மிஸ்டர். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அவங்களுடைய நேம் அதை நம்ம வந்து இப்படி சொல்லிடுறோம். ஸோ ஃபார்மேட் அப்படிங்கிறதுல ஆட் பண்ணிடுறோம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஆல்ரெடி லைப்ரரி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த லைப்ரரி அப்படிங்கிற ஒன்று எடுத்துகிட்டு நான் இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து குஹன் கணேசன் அப்படிங்கிற நேம் இப்படி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஸ்பேஸ், அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரிங் வந்து கால்குலேட் பண்ணிக்கிறது HTTPயில். இங்கே நமக்கு வந்து ஹலோ மிஸ்டர் குஹன் கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், அன்பரசன் கணேசன் அப்படின்னு இப்படி நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், அன்பரசன், ஹலோ மிஸ்டர் அன்பரசன் கணேசன் வருது. இப்போ யார் வந்து அங்கே லாகின் பண்ணுறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வர மாதிரி நமக்கு என்ன ஆகணும், இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறோம். இப்போ இந்த HTTP பேராமீட்டராக நான் வந்து டிஃப்ரெண்ட் நேம் வந்து அனுப்புகிறேன். ஸோ அந்த நேமை கெட் பண்ணுறது தான் நம்ம இங்கே வந்து வேரியபிள்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இன்னொன்று இதில் இன்னொரு வே என்ன அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயே வந்து அதோட டேட்டா டைப் சொல்லலாம்னா டேட்டா டைப் சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்டிஜர், இதில் வந்து 2 விதமாக நம்ம வந்து சொல்லுவோம். இன்டிஜர் அப்படி இல்லைன்னா ஃப்ளோட் சொல்லுவோம். இதுலேயே எல்லாமே வந்துடும் டேட்டா டைப். ஸோ இன்டிஜர் ஃப்ளோட்டு அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரிங் வந்து டிஃபால்ட்டுக்கான ஒன்று தான். ஸோ இதை நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்டிஜர் ஏஜ் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் நான் வந்து புதுசாக ஆட் பண்ணுறேன். அதை வந்து நான் டேட்டா டைப் சொல்லிடுறேன். அதாவது நான் வந்து அதில் வந்து இன்டிஜர் தான் அப்படி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ சொல்லிவிட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ கமா இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஏஜ் அப்படிங்கிறது நான் கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏஜ் அண்ட் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அண்ட் யுவர் ஏஜ் இஸ் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், டிஸ்பிளே பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இப்போ டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும்னா இது வந்து ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து 0, அதாவது நேம்ங்கிறது ஃபஸ்ட்டு பேராமீட்டர், ஏஜ்ங்கிறது செகண்ட் பேராமீட்டர். இப்போ 0, 1 அந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிடுறோம். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, நேம் கம்மா ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேராமீட்டராக அந்த மெத்தடில் நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா போதும். ஸோ இதுதான். ஸோ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், அன்பரசன், ஹலோ அன்பரசன் இல்லைன்னா குஹன் கணேசன் அப்படிங்கிற ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ குஹன் சொல்கிறேன். ஸோ அண்ட் ஏஜ் 30 இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து என்ன சொல்லுது, காட் அன்எக்ஸ்பெக்டட் கீவேர்ட் ஆர்குமெண்ட் ஏஜ்னு சொல்லியிருக்கு. என்னென்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் கீவேர்ட் ஆர்குமெண்ட் நேம் ஹலோ 1 minute ஃபார்மேட் நேமு ஏஜ்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். 1 minute நேம் கொடுத்துருக்குறோம், அந்த ஏஜ் கொடுத்துருக்குறோம். ஏஜ் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், 30 இன்டிஜர் தான் சொல்லியிருக்கிறோம். ஹோம் அன்எக்ஸ்பெக்டட் கீவேர்ட் ஆர்குமெண்ட் ஏஜ்னு சொல்லியிருக்கு. ஸோ ஏஜ் கரெக்டான ஸ்பெல்லிங்கானு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்டு 0 அண்ட் 0ன்னு கொடுத்துருக்கோம். இதை வந்து 1ன்னு சொல்லியிருக்கிறோம் அண்ட் ஏஜ் இஸ் 1ன்னு. ஓகே, எனிவே வி வில் ட்ரை. ஓகே, ஸோ சரியாக லோட் ஆகலைன்னு நினைக்கிறேன். பில்ட் ஆகாததுனால நமக்கு வந்து வரல. ஸோ இப்போ நமக்கு கரெக்டாக வந்துருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், 30.50 அப்படிங்கிறது கொடுக்குறேன். இந்த URL வாஸ் நாட் ஃபவுண்ட். ஏன்னா நமக்கு ஏன் அப்படி சொல்லுதுன்னா, நான் வந்து இன்ட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதான் இப்போ பிரச்சனை. அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறேன். ஸோ ஃப்ளோட்டுன்னு சொல்லிட்டு இப்படி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சைட் கேனாட் பி ரீச்ட் ஆர் சம்டைம் வந்து என்னன்னா சரியாக பில்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா கூட நமக்கு அந்த மாதிரி வரும்.
ஸோ யுவர் ஏஜ் இஸ் 30.5 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ இப்படி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய யூஆர்எல்லை வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த அந்த இருக்கக்கூடிய வேரியபிள், அதாவது HTTP பேராமீட்டர்ஸ் சொல்லக்கூடிய வேரியபிளுக்கு நமக்கு தேவையான வேல்யூ என்னவோ அதை நம்ம அசைன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். வேணும்னா அதோட டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து என்னென்னு சொல்லலாம்னா அந்த வேரியபிளுக்கு நம்ம வைக்கிற ரூல்ஸ். ஸோ நார்மலாக கொடுத்தோன்னா இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. இப்போ அதோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஐடி பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். ஸோ ஐடினா அதோட இன்டிஜர்னு சொல்லிட்டு நான் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி நான் கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஐடி கார்டு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ ஐடி உங்களுக்கு வேணும். ஸ்போர்ட்ஸ் பேஜ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஐடி வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஃபார்மேட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். ஸோ ஃபார்மேட்டில் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ஐடி அப்படிங்கிறத பாஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த பேஜில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அதோட கீ வந்து இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறத கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஆர்எல்லாம் மாற்றிட்டோம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணோம், ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அல்லவா. இது வந்து நம்மளுடைய பழைய யூஆர்எல். இந்த யூஆர்எல் வந்து இப்போ நாட் ஃபவுண்டுன்னு வருது. ஏன்னா நான் யூஆர்எல்லை மாற்றிருக்கிறேன். என்னென்னு மாற்றிருக்கேன், ஐடி அப்படிங்கிறது ஒன்று புதுசாக எழுதியிருக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் பேஜ் 23ன்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதுதான் வந்து அந்த ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா நான் இந்த ரூல்ஸுக்கு எனக்கு வந்து என்ன ஆகணும், இந்த பேஜ் வந்து நமக்கு கால் ஆகணும். அதில் வேரியபிளாக வர்றது இந்த ஐடி அப்படிங்கிற ஒரு வேரியபிள். ஓகேங்களா. ஆனால் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடியது, ஐடி அப்படிங்கிறது வேரியபிளாக இருக்கக்கூடியது. ஸோ இவ்வளோ தான் இதோட டிஃப்ரென்ஸ். நன்றி நண்பர்களே.